ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கேசரி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த கேசரிக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல நெய், அதிலே கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம இந்த கேசரிக்கு தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த முந்திரி எல்லாம் செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. மீதி இருக்குல்ல அந்த நெய், அதிலேயே 1 டம்ளர் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த ரவை நல்லா செவந்து வரட்டும். இப்போ நம்ம ரவை எடுத்தோம்ல அந்த டம்ளர், அதிலேயே 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். இந்த ரவை செவந்து வந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்குறப்ப அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தண்ணி மூஞ்சில் தெரிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே நான் இதுக்கு கலருக்காக இன்றைக்கி எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கலர் வேண்டான்னா நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பைனாப்பிள் கேசரி செய்கிறதுனால நான் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். இது கூடயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரவை எவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வரும். மூடி வேக வச்சிங்கன்னா தான் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம ரவை எடுத்த கப்லேயே 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் 3/4 டம்ளர் அளவு கூட எடுத்துக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் ஜீனி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வேக வச்சிடலாம். 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம கேசரி எவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நான் ஒரு 3 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. முந்திரி திராட்சை வறுத்து வச்சோம்ல அது கூட டியூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கல்யாண வீட்டு கேசரியிலலாம் அந்த டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து செய்வாங்க. அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், இது கூட நான் இன்றைக்கி பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 3 சொட்டு சேர்த்துருக்கேன். நம்ம இந்த எசன்ஸ் சேர்க்குறதுனால அந்த கல்யாண மண்டபத்துலலாம் கிடைக்கும் பாருங்கள், அதே மாதிரி டேஸ்ட் அப்படியே நமக்கு கிடைக்கும். அதனால் நான் இது சேர்த்துருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கேசரி நல்லா இந்த பேனில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக அந்த அல்வா மாதிரி எப்படி வருது பாருங்கள். நல்லா சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த கேசரி ஆறுனா கூட நான் அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நம்ம 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்தோம்ல, அதுலேயே மீதி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு இன்னும் நல்லா வேணும்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கேசரி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்